இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரணமான வீடே கிடையாதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர்ஸை கொடுத்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான வீடு. இந்த வீட்டில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றுனா உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் இடிகரை போகக்கூடிய அந்த ரோட்டில் மணிகரம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. சரௌண்டிங்லேயும் நிறைய வீடு வந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறையா கலர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸ்லையும் நிறையா கலர்ஸை கொடுத்து சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான வீடாக தான் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷன் ரொம்ப நீட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸில் இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு மெட்டல் கேட்டில் சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக உட்டன் பிளாங்க்ஸ் இருக்கிற மாதிரியான கிரெயின்ஸோட பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 17க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே சர்க்குலர் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டைல்ஸை கொடுத்து, சீலிங்கில் கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம பார்க்க முடியும், ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸு, அங்கேயே ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரனைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படிக்கட்டில் பார்த்தீங்களா, அந்த கிரனைட்லேயே டோரை சுற்றி பேனலிங் ஒர்க்கு, கார் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய இந்த விண்டோக்கும் பேனலிங் ஒர்க் மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாம். டோர் ஓப்பன் பண்ணதும் இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸுங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. வெளிச்சம் நல்லா கிடைக்கிற மாதிரி இந்த சைடு 2 ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்க்கு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. டெக்ஸ்சர் பட்டி மாவு யூஸ் பண்ணி ஸ்பெஷல் பட்டியில் இந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நீங்கள் பார்க்குறது மல்டிமீடியா டிவி நெட்டுங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் நீட்டாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வடக்கு பார்த்த மாதிரி பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. பூஜை ரூமோட டோரை பொறுத்த வரைக்கும் டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோராக அமைஞ்சிருக்கு. அதில் பெல் டிசைன் இருக்கிற மாதிரியான ஓப்பனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பூஜை ரூமோட அளவு 4க்கு 7ங்க. உள்ளே ஒரு கிரனைட் கவுண்டர் அமைச்சு கீழே பேஸ் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மேலே ஸ்பாட் லைட் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சனை பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் கொடுத்து, இந்த லிவிங் பேசேஜோட ரைட் சைடில் கிச்சனு, ஸ்ட்ரைட்டாக ஒரு பெட்ரூமு, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனை காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய கிச்சனோட அளவு 8க்கு 10ங்க. ஒரு மாடுலர் கிச்சனு, ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலே நமக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது, டால் யூனிட் இருக்குது, நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிக்கிறேன். முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோரு, ஒவ்வொரு டிசைனில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட டோரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கில் இந்த மாதிரியான டிசைன் ஒர்க்கை ரெடி பண்ணி இதில் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எல்லோ ப்ளூ கலர் காம்பினேஷன் இருக்க மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 2 ஜன்னல் இருக்குது. ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரியான ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹெட்போர்ட் டிசைன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டிவி நெட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே ஃபுல்லாமே கோல்டு, ஆரஞ்சு இந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவுட்டரில் நமக்கு லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு வார்ட்ரூப் இருக்குது. மேலே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. அது போக பெட்ரூமில் சீலிங்க்கெலாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்றும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட 4க்கு 6ங்க. இங்கேயும் ஒரு கலர்ஃபுல்லான டெய்ல் ஒர்க் தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். கீழே ஒரு க்ரீன் மாதிரி இருக்குது. வாலுக்கு 2 சைடு ப்ளூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு ஒர்க் மட்டும் ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரியே மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நான் வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். இது 2வது பெட்ரூமோட டோர். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய 2வது பெட்ரூமோட அளவு 10க்கு 8ங்க. இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமு. இங்கே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணி வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்து ஒன் சைடு வாலுக்கு ஊதா கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது.
3க்கு 4.5 அளவில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. இங்கேயும் டேல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிறேன். இதுதான் அந்த டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸு. இதுக்கு கீழே வந்து அந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 4க்கு 6ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸு, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸு அவுட்டரில் கொடுத்துருக்கறனால ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டலுக்குலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து அழகாக ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் துடியலூர்லேருந்து இடிக்கரை போகக்கூடிய அந்த ரோட்டில் மணிகரம்பாளையமில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. டெரஸில் வந்து 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. 2 டீ ஆங்கிளோட துணி காய போடுறதுக்கான ஆங்கிளையும் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 55 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரெசிடென்சியல் ஏரியாங்க பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல வீடுகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.